எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள், பெரியாரை துணைகூறல் அதிகாரம் திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் நெக்ஸ்ட் திருக்குறள் கவனிங்க. தம்மேர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அதாவது தம்மேர் பெரியார்னா நம்மளை விட பெரியோர். எதுல அப்படின்னா பண்புல பெரியவங்க, அன்புல பெரியவங்க, அறிவுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்க. ஸோ எதை வச்சு பார்த்தாலும் நம்மளை விட எல்லாத்துலேயும் பெரியவங்களா இருக்கக்கூடிய அந்த பெரியோர்களை நம்ம எப்போதுமே அவங்களுடைய நட்பை பேணி அவங்கள ஒழுக வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. ஏன் அப்படி ஒழுகணும் அப்படின்னு கேட்டா, அதுதான் வன்மையுள் எல்லாம் தலை. நமக்கு இருக்கக்கூடிய வலிமைன்னு சொல்லி நம்ம கருதுகிறோம். நம்ம கிட்ட செல்வம் இருக்கலாம், நிறைய அறிவு இருக்கலாம், எவ்வளோ இருந்தாலும் நம்ம எதை வலிமைன்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா வலிமைகள்லையுமே தலையாயே, அதாவது தலை சிறந்த வலிமை எது அப்படின்னா பெரியோரை துணைகோடல் தான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோபர்தன் திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 23,731 கோடி கோபர்தன் திட்டத்துக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கோபர்தன் திட்டம் எதுக்காக அப்படின்னா சிபிஜினா இப்போ கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்படிங்கிறது எப்படி உற்பத்தி செய்வாங்க? வேஸ்ட்ல, இப்போ பயோ வேஸ்ட்ல இருந்து உற்பத்தி செய்யறாங்க. இப்போ கால்நடைகளுடைய வேஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் சர்க்கரை ஆலைகள் இருக்கு அப்படின்னா அங்கேருந்து வேஸ்டேஜ் வரும் இல்லையா, அது. அப்புறம் நம்மளே சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்றோம் இல்லையா, ஃபுட் வேஸ்ட்லாம் பண்றோம். நெக்ஸ்ட் தாவரங்கள் வேஸ்ட் ஆகுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யறாங்க. ஸோ இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸை 10 டைம்ஸ் 10 மடங்கு உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 23,731 கோடி மதிப்பீட்டுல கோபர்தன் திட்டம் செயல்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து சர்க்கரை ஆலைகளில் வரக்கூடிய வேஸ்ட்டு, கேட்டில் டங்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, இதெல்லாமே வச்சு தான் இது உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இது 2026 to 27லேருந்து 2035 to 36 வரைக்கும் இதை செயல்படுத்துறதுக்காக தான் இந்த 23,731 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உயிரி எரிவாயு உற்பத்தி அதிகப்படுத்துறதா இதோட நோக்கம். நெக்ஸ்ட் இப்போ எத்தனால் பிளெண்டிங் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பெட்ரோல்ல 20% எத்தனால் கலக்குறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சிபிஜி, இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸையுமே பிளெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த நிதியாண்டுல 3% பிளெண்ட் பண்ணணும். எதுல பிளெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பைப்டு நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, அது. அப்புறம் அதாவது குழாய் வழியிலான இயற்கை எரிவாயு. நெக்ஸ்ட் சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அமுக்க வைக்கப்பட்ட இயற்கை எரிவாயு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சிபிஜியை பிளெண்ட் பண்ணுவாங்க, கலப்பாங்க. அது இந்த வருஷம் டார்கெட் 3% கலக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்த நிதியாண்டுக்கு 4%, அதுக்கு அடுத்த நிதியாண்டுக்கு 5% பிளெண்ட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் இருக்கு. ஸோ அதே தான் இப்போ ஒதுக்கீடு, எவ்வளோ நிதி ஒதுக்கீடு, எவ்வளோ இயருக்கு செயல்படுத்த போறாங்க, முக்கிய நோக்கம் என்ன, வேளாண் நகர்ப்புற கழிவுகளை பயன்படுத்தி இந்த சிபிஜி உற்பத்தியை 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. அதே மாதிரி சிபிஜி பிளெண்ட் பண்றதுக்கான டார்கெட் இருக்கு. இந்த வருஷம் 3%. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களுக்கு எந்த திட்டத்தின் கீழ் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுகிறது? ஸோ வடிவமைப்பு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம், அதாவது டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், டிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்லிட்டு பார்க்குறோம். உற்பத்தி அதிகப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு மானியம் கொடுப்பாங்கன்னு சொல்லி, ஊக்கத்தொகை கொடுப்பாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த செமிகண்டக்டர் சிப் வடிவமைப்பு பண்றாங்க, டிசைனிங் பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிறது வழங்குறாங்க. செமிகண்டக்டர் இயக்கம் சொல்லிட்டு செமிகண்டக்டர் மிஷன் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மிஷன் கீழே தான் இந்த டிஎல்ஐ திட்டத்துக்கு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களுக்கு, டிசைன் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு. ஸோ இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், அதாவது மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மையங்கள் இருக்கு இல்லையா, அதான் நம்ம தமிழ்நாட்டில் 2 இடத்துல அமைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி வழங்கிட்டு வருவதா ரீசெண்டாக தெரிவிச்சிருப்பாங்க, மணலூர்லையும் பிள்ளைப்பாக்கத்துலையும்.
ஸோ தமிழகத்துல மணலூர், பிள்ளைப்பாக்கம் இந்த 2 இடங்கள்ல மின்னணு உற்பத்தி மண்டலங்களுக்கு மத்திய அரசு ஆதரவு வழங்கிட்டு வராங்க. ஸோ எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. DLI ஸ்கீம் அப்படிங்கிறது செமிகண்டக்டர் மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான். 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல செமிகண்டக்டர் 2.0 திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம், 2ஆம் கட்ட திட்டம்னு சொல்லி. ஸோ அதுல இந்த மாதிரி செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா. இதை பத்தி இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கேலோ இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சயின்ஸ்ல வந்து திறமைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல். கேலோ இந்தியா திட்டம் வந்து இனிஷியலா 2017 to 2018 லான்ச் பண்ணிருப்பாங்க. எதுக்காகனா இந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத்துறையில இந்தியாவை ஒரு முன்னணி நாடா மாத்தணுங்கிறதுக்காக ஆரம்ப நிலையிலேயே அந்த திறமை வாய்ந்த வீரர்களை கண்டறிஞ்சு அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ இதை மாற்றி அமைச்சு திருத்தப்பட்ட கேலோ இந்தியா திட்டம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு செயல்படுத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 29,054 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழே நல்லா டேலண்டான இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த வீரர்களை வந்து கண்டறிஞ்சு அவங்க ஊக்கப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்குன்னு கோச்சு, அவங்களுக்குன்னு ஸ்டாஃப் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது, ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வழங்குறது, ஏதாவது காயங்கள் ஏற்படுதுன்னா உடனடியாக அதை நிவர்த்தி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பண்றாங்க, ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி போட்டிகளும் நடத்துறாங்க. சின்ன சின்ன லெவல்ல, காலேஜ் லெவல்ல, யூனிவர்சிட்டி லெவல்ல இந்த மாதிரி போட்டிகள் நடத்தி அதன் மூலமாக திறமையானவங்களை உருவாக்குறது. அதே மாதிரி ஒலிம்பிக் போட்டிகள்ல வின் பண்றதுக்காக டாப்ஸ் திட்டம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. திறமையானவங்களை கண்டறிவதற்காக கிருத்தி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ இதில் வந்து கேலோ இந்தியா திட்டம் பத்தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இப்போ 29,054 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்புறம் பேரா கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுனால பேரா விளையாட்டு வீரர்களும் ஊக்கப்படுத்துற வகையில, தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில இருக்கு. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஸோ இப்போ ஆன்சர் வந்து எல்லாமே தான், அனைத்தும். பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007, அப்புறம் வருமான வரி சட்டம் 2025, நிதி சட்டம் 2026. இந்த 3 ஆக்ட்லயுமே திருத்தம் மேற்கொள்ற வகையில இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 அப்படிங்கிறது மத்திய அமைச்சர் அதாவது மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மசோதா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா UPI பண பரிவர்த்தனைகளை பொதுமக்கள் மேற்கொள்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. UPIங்கிறது என்னது? மணி வந்து டிஜிட்டல்ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்றது ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த முறை தான் UPI முறைன்னு சொல்றோம். ஸோ UPIனா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ்ங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மசோதா வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. 3 ஆக்ட்ல திருத்தம் மேற்கொள்ற வகையில இந்த 2007, 2025, 2026 ஆண்டுக்கான இந்த 3 சட்டத்துல இது திருத்தம் மேற்கொள்ளுது. நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல். மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி. ஸோ இப்போ மேற்காசிய பிராந்தியத்துல பாத்தீங்கன்னா ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடுக்கிறது, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த 3 நாடும் சேர்த்து மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம்ங்கிறது மேற்கொண்டிருக்காங்க. இது என்னன்னா நம்ம நேட்டோ பார்த்திருப்போம், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி, வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பு. இந்த ஒப்பந்த அமைப்புல 32 நாடுகள் இருக்கு. இந்த 32 நாட்டுல ஏதேனும் ஒரு நாட்டின் மீது எதிரி நாடு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அது மற்ற 31 நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தியதா கருதப்பட்டு அந்த எதிரி நாட்டின் மீது இவங்க எல்லாரும் சேர்ந்து தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ சிமிலர் அதே மாதிரிதான் இந்த மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தமும் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மேற்கொண்டிருக்காங்க இல்லையா. இந்த 3 நாட்டுல ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அது தங்களுடைய நாட்டிலே தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதி அவங்க 3 பேரும் சேர்ந்து செயல்படுவாங்க. ஸோ அதுதான் இந்த மக்கா ஒப்பந்தம். ஸோ சவுதி அரேபியா, நெக்ஸ்ட் துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுக்கு இடையில தான் இந்த மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. ஸோ பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாஃபா ஷெரீப், அப்புறம் முகமது பின் சல்மான் வந்து சவுதியோடைய பட்டத்து இளவரசர்.
துருக்கியோட அதிபர் வந்து ரெசாப் தயீப். இதோட நோக்கம் என்ன? கூட்டு பாதுகாப்பு, பிராந்திய அமைதி, ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துறது. இதுதான் இம்பார்ட்டன்ட் டே. தேசிய கைத்தறி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் தேசிய கைத்தறி தினம், ஹேண்ட்லூம் டே செலிப்ரேட் பண்றோம். அதாவது சுதேசி இயக்கம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதே ஆகஸ்ட் 7ஆம் தேதி 1905 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில தான் இந்த கைத்தறி தினம்ங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். இந்த கைத்தறி தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நேஷனல் லெவல்ல அவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. நேஷனல் ஹேண்ட்லூம் அவார்ட்ஸ், கைத்தறி அவார்டு விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி சன் கபீர் கைத்தறி விருதுகள் அப்படிங்கறதும் ப்ரொவைட் பண்றாங்க, கொடுக்குறாங்க. இந்த கைத்தறி தொழில் செய்யக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்தியாவில 35 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க. அதுல பெண்களோட எண்ணிக்கை வந்து 25 லட்சமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கைத்தறி தொழிலை வந்து ஊக்குவிக்கணும், அவங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய கைத்தறி கைவினை பொருட்கள் திட்டம்ங்கிறது 500க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல செயல்படுத்தப்படுகிறது. 1800க்கும் மேற்பட்ட கிளஸ்டர்ஸ் வந்து மேம்படுத்துற வகையில. ஸோ இதோட டார்கெட் என்னன்னா 50,000 வரைக்கும் நெசவாளர்களுக்கு மாதம் அவங்க வருமானம் இருக்கணும் அப்படிங்கறத நோக்கமாக கொண்டு செலிப்ரேட் பண்றாங்க. விருதுகள் செயல்படுத்தப்படுகிறது, விருதுகளும் ப்ரொவைட் பண்றாங்க. தேசிய கைத்தறி விருதுகள், சன் கபீர் கைத்தறி விருதுகள் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம். பயணி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தும் கழகம் எது? ஆன்சர் SETC, அதாவது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சார்பில் தான். இந்த அதாவது மாநில விரைவு பேருந்துகள் கழகத்தின் சார்பில் இப்போ பயணி குடிநீர் அப்படிங்கிற திட்டமானது அதாவது செயல்படுத்துறாங்க. அதாவது 1 லிட்டர் வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க இந்த திட்டத்தின் கீழ், பயணி குடிநீர் திட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் விரைவு பேருந்துகள்ல இதை செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து அமைச்சர் விஜய் அவர்கள், விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி 2013ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அம்மா குடிநீர் சொல்லிட்டு. 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பயணி குடிநீர் சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் SETC. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹரியானால தான் ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடியது. ஹரியானால ஜிந்த் டு சோனிபட் இடையே இது வந்து 89 கிலோமீட்டர் நீளத்துக்கு பயணம் செல்லக்கூடியது. ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோனா 141 கோடியில் இந்த ரயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 10 கோச் இருக்கு. அந்த ரயில் பெட்டிகளோட எண்ணிக்கை வந்து 10 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஜிந்த் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஹைட்ரஜன் ஃபியூலுக்கு மாறும் அப்படின்னா மற்ற ஃபியூவலில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் எரிபொருளில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும், நீராவி மட்டும் தான் வெளியாகுமே தவிர இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரிலீஸ் ஆகாதுங்கிறனால நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. இப்போ தேவை அடிப்படையில் இந்த ஹைட்ரஜன் ரயில் சேவைங்கிறது பிற இடங்களுக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அதான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த பெசோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இது என்னன்னா பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன், அதான் இதோட ஃபில் ஃபார்ம். பெசோ அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். இது எதுக்காகனா இப்போ பெட்ரோலியம், நெக்ஸ்ட் வந்து வெடிபொருட்கள், இது சம்பந்தமான பாதுகாப்பு விதிகளை வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பெசோ. ஹைட்ரஜன் ரயில் வந்து ஏதாவது சேஃப்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கான விதிகளை இவங்க தான் கொடுப்பாங்க, இந்த பெசோ அமைப்பு. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் சுற்றுச்சூழல் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருது கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு தான் இந்த வருஷத்துக்கான காமன்வெல்த் சுற்றுச்சூழல் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அப்புறம் சஸ்டைனபிள் நிலையான வளர்ச்சிக்காக இதை கொடுக்குறாங்க. சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக, நிலையான நகர்ப்புற வளர்ச்சி, அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல சிறப்பாக செயல்பட்டமைக்காக இந்த விருது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. கிளாஸ்கோல நடந்த நிகழ்ச்சியில இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் சுற்றுச்சூழல் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருது. டிஃபென்ஸ். அக்னி-4 ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஒடிசா. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒடிசால சந்திப்பூர்ல நடக்கும். அதே மாதிரி தான் அக்னி-4 டெஸ்ட் வந்து நடத்திருக்காங்க. அக்னி-4 அப்படிங்கிறது தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இப்போ சந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது நடுத்தர ரக பாலிஸ்டிக் மிசைல்.
DRDO தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை இதால தாக்கி அளிக்க முடியும். நிலத்திலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. இதுல எவ்வளவு வரைக்கும் நம்ம லோடு ஏற்ற முடியும் அப்படின்னா 1000 கிலோ எடை கொண்ட வெடிபொருட்களை இதால சுமந்து செல்ல முடியும். அக்னி ஏவுகணைகள் அப்படின்னாலே அது அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் தான் அக்னி ஏவுகணைகள். இது ஆல்ரெடி நம்மளுடைய இந்திய ராணுவத்துல இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஏவுகணை. ஸோ சேம் அதே தான் டீட்டெயில் கொடுத்துருப்போம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். 2026ஆம் ஆண்டின் முதல் முழு சூரிய கிரகணம் எப்போது நிகழ உள்ளது? ஆன்சர் ஆகஸ்ட் 12 பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழப்போகுது. சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன பார்த்திருப்போம், பூமி இங்கே சூரியன் இருக்கு அப்படின்னா இங்க நிலா வந்து நிலவு அப்படிங்கிறது சந்திரன் வந்து பூமியை தானே சுத்திட்டு வரும். அப்படி சுத்தி வரும்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் வருது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சூரிய கிரகணம். ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோட முழு ஒளியையும் பூமியில மறைச்சிரும். ஸோ கரோனா பகுதி மட்டும்தான் தெரியும், இது ஃபுல்லா மறைச்சிரும். வெளியில உள்ள லேயர் மட்டும்தான் கண்ணுக்கு புலப்படும். ஸோ அதுதான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஆகஸ்ட் 12 முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழப்போகுது. இது எங்கெங்க காண முடியும் அப்படின்னா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அப்புறம் ஸ்பெயின், போர்ச்சுகல்ல. இந்தியால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சூரியனுடைய முழு ஒளியுமே நிலவால் மறைக்கப்படும். இந்த மாதிரி வெளியில உள்ள இந்த கரோனா பகுதி மட்டும்தான் தெரியும், மற்ற எல்லாமே தெரியாது சூரியனோட பகுதி. நேஷனல் அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. 2019 ஆகஸ்ட் மந்த் 5th தான் இந்த ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ரத்து பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல், அதாவது சிறப்பு அங்கீகாரம் அந்தஸ்துன்னு கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 370 கீழே. அதை ரத்து பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, அதே மாதிரி லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு அதை இப்போ பிரிச்சு அதை ரத்து பண்ணி ஒரு 7 years வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. ஷியாமா பிரசாத் முகர்ஜி தான் என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியா வந்து ஒரே நாடா இருக்கணும், தனித்தனியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருப்பாரு ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அவருடைய 125th பர்த்டே கூட இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிருப்போம். அவரோட சிலை 125 ஃபீட்டுக்கு வந்து ஒரு சிலை அமைக்க போறதா நம்ம பார்த்திருப்போம் ஒரு இடத்துல. எங்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவர் தான் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கணும்னு சொல்லி வலியுறுத்திருப்பாங்க. இந்த 2019ல இது ஒருங்கிணைச்சதுக்கப்போ இந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஜம்மு காஷ்மீர்ல அமல்படுத்தப்பட்டது. ஏன்னா 370 கீழே அவங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மந்த்ல தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் கீழே. ஸோ இது வந்து சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்கீம்ல இப்போ 5074 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இணைக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் இதை பார்க்குறோம்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் விதிமுறைகளை மீறின ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இப்போ ரத்து பண்ணியிருப்பதா, அதுல இருந்து நீக்கி இருப்பதா சொல்லியிருக்காங்க. விதிமீறல்ல ஈடுபட்டவங்க ஒரு 2359 ஹாஸ்பிட்டல்ஸை அந்த சேவை பட்டியலிருந்து நீக்கி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதான் அதை பார்க்குறோம். இப்போ ஜூலை 1 நிலவரப்படி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் 95.99 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கணக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். மத்திய அமைச்சரவை செயலர் யார்? ஆன்சர் டிவி சோமநாதன். ஸோ டிவி சோமநாதன் தான் மத்திய அமைச்சரவை செயலராக இருக்காரு. ஸோ அவருடைய பதவி காலத்தை இப்போ 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி பார்க்குறோம். இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு பேட்ச், 1987ஆம் ஆண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி உள்துறை செயலர் இருக்கக்கூடிய கோவிந்த் மோகன் அவர்களுக்கும் பணி நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க 2027 வரைக்கும். எக்கனாமி. ஆர்பிஐயின் தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் டேஷ். ஆன்சர் 5.25%. ரெப்போ ரேட் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க, குறுகிய காலத்துக்கான கடன். குறுகிய காலம்னா 1 இயர் தான் அதோட டைம் டியூரேஷனே இருக்கும். 1 இயர்க்குள்ள அவங்க திருப்பி செலுத்துற மாதிரி. ஸோ அந்த மாதிரி குறுகிய கால கடனுக்கு வெளியில உள்ள ஒரு வங்கிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வட்டி செலுத்தணும் இல்லையா, அதுக்கு விதிக்கக்கூடிய வட்டியை தான் நம்ம 5 அதாவது ரெப்போ ரேட்டுன்னு சொல்றோம். அதுதான் 5.25%. இப்போ ஏற்கனவே இதனை தொடர்வதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இடைவெளியில் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா அதாவது கொள்கை குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அந்த கூட்டம் யாரோட தலைமையில் நடக்குதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் நடந்திருக்கு. அதில் தான் இப்போ 5.25% தொடர்வதாக சொல்லியிருக்காங்க. பணவீக்கம் 5.0% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி இந்த நிதியாண்டில் 6.7% இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. 2026 ஆண்டுக்கான செயின்ட் லூயிஸ் ராபிட் அண்ட் ஃபிளிட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பிரக்யானந்தா. பிரக்யானந்தா இந்த போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. இதில் பிரக்யானந்தா சாம்பியன் ஆகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 23.5 புள்ளிகளை பெற்று அமெரிக்காவில் நடந்த செயின்ட் லூயிஸ் ராபிட் அண்ட் ஃபிளிட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் 2026 சாம்பியனாக இருக்காங்க பிரக்யானந்தா. அடுத்து தமிழ்நாடு. வெற்றி தறி விற்பனையகம் மற்றும் மின் வணிக தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இப்போ வெற்றி தறி விற்பனையகம் அப்புறம் மின் வணிக தளத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ 12வது தேசிய கைத்தறி தினமானது செலிப்ரேட் பண்ணிப்போம். அதையொட்டி சென்னையில் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸ். SC ST பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா கிரீமி லேயர் நடைமுறை பொருந்தாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஆகஸ்ட் 16th பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோபர்தன் திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 23,731 கோடி. செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களுக்கு எந்த திட்டத்தின் கீழ் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுகிறது? வடிவமைப்பு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம். கேலோ இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம்? ஆன்சர் திறமைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல். வரி மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஆன்சர் அனைத்தும். பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007, அப்புறம் வருமான வரி சட்டம் 2025, நிதி சட்டம் 2026. மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கீழ்கண்ட எந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி. தேசிய கைத்தறி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி. பயணி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தும் கழகம் எது? ஆன்சர் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹரியானா. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் சுற்றுச்சூழல் மற்றும் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு விருது கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். அக்னி 4 ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஒடிசால. 2026 ஆண்டிற்கான முதல் முழு சூரிய கிரகணம் எப்போது நிகழ உள்ளது? ஆன்சர் ஆகஸ்ட் 12. அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு எந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது? 2019 ஆண்டு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018 ஆண்டு. மத்திய அமைச்சரவை செயலர் யார்? ஆன்சர் சோமநாதன், TV சோமநாதன். RBIயின் தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் 5.25%. 2026 ஆண்டுக்கான செயின்ட் லூயிஸ் ராபிட் அண்ட் ஃபிளிட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பிரக்யானந்தா. வெற்றி தறி விற்பனையகம் மற்றும் மின் வணிக தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் முதல்வர் விஜய். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.